Dear students, I am Kannan, your maths teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 5, Two-Dimensional Geometry. Next concept is conic sections. In addition to the method, determine the curve discussed in section 5.3. Geometric description of a conic section is given below. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கானிக் செக்ஷன்ஸ் பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இங்கே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த கானிக் செக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற கான்செப்டை கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கிராஃப் ஆஃப் அ சர்க்கிள், அண்ட் எலிப்ஸ், பேரபோலா ஆர் ஹைப்பர்போலா கேன் பி obtained by the intersection of plane and double napped cone. இது வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்செக்ஷன் ஆஃப் அ பிளேன் அண்ட் double napped cone. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த கானிக் செக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐடியாஸ் வந்து. ஹென்ஸ் தீஸ் ஃபிகர்ஸ் ஆர் ரெஃபர்டு டு ஆஸ் கானிக் செக்ஷன் ஆர் சிம்பிளி கானிக்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபிகர்ஸை வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது, கானிக் செக்ஷன்ஸை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்குறோம். Geometric description of a conic sections. A plane perpendicular to the axis of a cone, that is a plane C, intersecting any one nap of the double napped cone yield a circle in the figure number 5.40. இப்போ figure number 5.40 பாருங்க. இப்போது இதுக்கு பேர் தான் டபுள் நாப்டு கோன் அப்படின்னு சொல்கிறோம். மேலே ஒரு நாப் இருக்குது, கீழே ஒரு நாப் இருக்குது. இதுதான் டபுள் நாப்டு கோன். ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரு பாயிண்டில் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் அந்த டபுள் நாப்டு கோன் சொல்கிறோம். இப்போது சர்க்கிள் அப்படின்றது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த பிளேன் சி இருக்குல்ல, அதுதான் பிளேன் சி. இந்த பிளேன் சியை கொடுத்துருக்காங்க. எ பிளேன் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ். ஆக்சிஸ்ன்றது மிடில் இருக்கிற அந்த லைன், அதான் ஆக்சிஸ். இப்போது எ பிளேன் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் அ கோன் of the cone, the plane is C. இந்த plane C எடுத்தாச்சு. intersecting any one of the nap, மேலே இருக்க நாப்பாக இருக்கலாம், கீழே any one of the nap, intersecting the any one of the nap of a double napped cone yield a circle. ஓகேவா? ஒரு பிளேன் சி எடுத்துக்கிறீங்க. அது எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ், ஆக்சிஸுக்கு கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ஆக்சிஸோட இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா yield a circle. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த சர்க்கிள் நமக்கு எப்படி கிடைக்குன்னா, ஒரு பிளேனும் ஒரு டபுள் நாப்டு கோனில் ஏதாவது ஒரு நாப்பையும் நம்ம கட் பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னா ஆக்சிஸோட இன்டர்செக்ட் பண்ணுது. ஆக்சிஸோட இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். இங்கே வந்து இது ஃபிகர் நம்பர் 5.40. அடுத்து வந்து பிளேன் இ. இதான் இந்த பிளேன். அடுத்த பிளேன், இந்த பிளேன் இ the plane E deleted as the plane E deleted so that it is not perpendicular to the axis, intersecting any one of the nap of the double napped cone yield an ellipse. ஸோ இங்கே சர்க்கிள் அதே மாதிரி கான்செப்ட் தான். இங்கே நம்ம பிளேன் இ எடுத்துக்கிறீங்க. அதுவும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இன்டர்செக்ட் ஆகுது. பட் என்னன்னா இந்த பிளேன் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ். இது எப்படி இருக்குல்ல, நாட் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அது கான்செப்ட் பேர் வந்து எலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் இருந்தால் இது வந்து சர்க்கிள், நாட் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் அப்படின்னா இட் இஸ் அன் எலிப்ஸ். இது வந்து ஃபிகர் நம்பர் 5.40 மேலே இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து when a plane is parallel to a side of a cone, once again when a plane is parallel to side of one nap of a double napped cone, இது இந்த கான்செப்டில் எடுத்துக்கிறோம்.
ஓகேவா? a plane is parallel to plane வந்து எப்படி இருக்கு? parallel to a plane is parallel to a side of one nap of double napped cone. The plane intersecting the cone yield a parabola in the figure number 5.41. இந்த ஃபிகர் நம்பர் 5.41ல் இப்போ ஒரு பிளேன் எடுத்துருக்கோம். அந்த பிளேன் எப்படி இருக்குன்னா பேரலாக கட் பண்ணுது. ஆக்சிஸுக்கு எப்படி இருக்குன்னா பேரலாக அப்படி கட் பண்ணுச்சு அப்படின்னா வில் கெட் அ பேரபோலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ், நாட் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ், இங்கே வந்து பேரலல் டு த ஆக்சிஸ். When the plane is parallel to the plane containing the axis of the double napped cone intersecting the double cone yield a hyperbola in the figure number 5.42. இங்கே ஃபிகர் நம்பர் 5.4ல் பார்க்குறோம். ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது. பட் என்ன இருக்குன்னா டபுள் நாப்டு, ரெண்டு நாப்புமே வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. டபுள் நாப்டு மேலே இருக்கிற நாப்பும் கீழே இருக்கிற நாப்பும் ஒரு டைமில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னு நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து ஹைபர்போலா. பேரபோலாவுக்கு வந்து எனி ஒன் நாப் இன்டர்செக்டிங் பட் பேரலல் டு ஒன் நாப் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் த டபுள் நாப், ரெண்டு நாப்லேயுமே நமக்கு இருக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து சர்க்கிள், எலிப்ஸு, பேரபோலா, ஹைபர்போலா எப்படி நம்ம இந்த டபுள் நாப்டு கோனில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா நாப்பு, அடுத்து வந்து ஆக்சிஸ், அடுத்து வந்து பிளேன். நாப்பு, ஆக்சிஸ், பிளேன், பேரலல், பெர்பெண்டிகுலர், நாட் அ பெர்பெண்டிகுலர், இந்த த்ரீ கண்டிஷன்ஸை வச்சே நமக்கு வந்து கிராஃப் மூலமாக எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலா, சர்க்கிள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. degenerate forms. Degenerate form of various conic in the figure number 5.43. இந்த ஃபிகர் நம்பர் 5.43ல் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எய்தர் அ பாயிண்ட் ஆர் அ லைன் ஆர் அ pair of straight lines or two intersecting lines or empty set depending on the angle it is a nature. Two intersecting line or empty set depending on angle of intersecting of the plane with the double napped cone and passing through the vertex, or when the cones degenerate into a cylinder with the plane parallel to the axis of the cylinder. Degenerate-னா இதை லைன் ஃபார்மேட்டில், பாயிண்ட் ஃபார்மேட்டை வச்சு ஃபார்ம் பண்ணுறது. டீஜெனரேட்னா அதை ஜென்ரேட் பண்ண அந்த ஃபார்மேட்டு. அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் கானிக்ஸுக்கு வந்து கானிக்ஸ் ஆர் எய்தர் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்க. இதான் பாயிண்ட், இந்த மிடில் கொடுத்துருக்காங்க, இதை பாயிண்ட்டு. அடுத்து லைன் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லைன், சிங்கிள் லைனாக இருக்குது. அடுத்து வந்து பேர் ஆஃப் லைன்ஸ், அதாவது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ், பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த த்ரீ கான்செப்ட் இதை யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டு, லைன், இன்டர்செக்டிங் லைன். இதை வந்து ஜென்ரேட்னா ரொட்டேட் பண்ணுற ஃபார்மேட் மாதிரி. ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் இது ரொட்டேட் பண்ணுறோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, நமக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இப்படி நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வரும்போது மேலே இப்படி ஒரு நாப் ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி கீழே அதே டைமில் கீழே இப்படி ஒரு நாப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் டீஜெனரேட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைன், இன்டர்செக்டிங் லைன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. If the intersecting plane passes through the vertex of a double napped cone and perpendicular to the axis, then we obtain a point or a point circle. If the intersecting plane passes through a generator, then we obtain
a line or a pair of parallel lines, a degenerate form of the parabola. It is a degenerate form of parabola for which a equal to b equal to c equal to 0. In general equation of a conic, and if the intersecting plane passes through the axis or passing through the vertex of the double napped cone, we obtain the intersecting lines degenerate of the hyperbola. Degenerate of a hyperbola. ரைட்டு. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து if the intersecting plane passes through the vertex and double napped cone and perpendicular to the axis, perpendicular to the axisக்கு perpendicular இருக்குது, இந்த கண்டிஷன்ஸை மேலே எடுத்துக்கிட்டு இருந்தால் we obtain a point on a circle, we obtain a point or a point circle. நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஆர் we can say it is a point circle அப்படி நம்ம சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து if the intersecting plane passes through the generator, then we obtain a line or a line parallel to the lines. ஓகே, இந்த செகண்ட் கண்டிஷன் இது வந்து obtain a line or parallel to a line நமக்கு கிடைக்கும். அடுத்து degenerate form is a parabola. இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இந்த degenerate form என்னன்னு சொன்னால் it is a parabola அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லணும்னா, when a equal to b equal to c equal to 0, the general equation of the conic intersecting plane passes through the axis and passes through the vertex or a double napped cone, then we obtain a degenerate form of the hyperbola. இது நமக்கு hyperbola கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, இதான் அந்த 3 கான்செப்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இந்த பாயிண்ட்டு, லைன், intersecting lines, இந்த 3 கான்செப்ட் இதை பற்றியான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், ஜஸ்ட் கோ த்ரூ தட். அடுத்து என்ன சொல்லணும்னா, ரிமார்க் என்ன சொல்லியிருக்காங்க, இன் கேஸ் ஆஃப் அன் எலிப்ஸ் வந்து இட் இஸ் லைஸ் இன் பிட்வீன் 0 to 1, ஈயோட வேல்யூ வந்து 0 to 1 இருக்குது. அட் த சேம் டைம் இ இஸ் லெஸ் தென் 1, இ வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 1 இருக்குது. வேர் இ இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி இ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus b square by a square அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இ டென்ஸ் டு 0, b by a டென்ஸ் டு 1, இ வந்து 0க்கு போகுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா இதோட ஆன்சர் வந்து 1 ஆனால் அப்போ தான் 1 minus 1 0 வரும். அப்போ டோட்டல் டேர்ம் வந்து 0 வரும். அப்போ இ 0 ஆகுதுன்னா b by a என்ன ஆகுதுன்னா டென்ஸ் டு 1 மாறும். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் b டென்ஸ் டு a, b வந்து ஏக்கு போகும். ஆர் லென்த் ஆஃப் த மேஜர் ஆர் மைனர் ஆக்சிஸ் closed in size. இப்போ ஏன்றது செமி மேஜர் ஆக்சிஸ், பின்றது செமி மைனர் ஆக்சிஸ். இப்போ வந்து b டென்ஸ் டு a, b வந்து செமி மைனர் ஆக்சிஸ் அப்படி இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா, இங்கே இருக்கிற மைனர் ஆக்சிஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்படி வந்து மேஜர் ஆக்சிஸோட ஜாயின் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, the length of the minor and major axis closed in size, ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அடுத்து என்ன சொன்னோம், இந்த எலிப்ஸ் இஸ் க்ளோஸ் டு பேரிங் எ சர்க்கிள். ஓகேவா, இது சர்க்கிளாக மாறிடும். ஏன்னா மேஜர் பெருசாக இருக்குது, மைனர் சிறுசாக இருக்குது. இப்போ என்னென்னா ஒன்னோட ஒன்று இப்படி க்ளோஸ் ஆகுறது, b டென்ஸ் டு a டென்ஸ் டு b இப்படி க்ளோஸ் ஆகும்போது இட் பிகம் அ சர்க்கிள் வரும். as e டென்ஸ் டு 1, b by a டென்ஸ் டு 0, the ellipse degenerate into a line segment. e வந்து டென்ஸ் டு 1 போதுன்னு வச்சுக்கோங்க. முதல் e டென்ஸ் டு 0 சொன்னோம். இப்போ e டென்ஸ் டு 1 அப்படின்னா b by a என்னன்னா டென்ஸ் டு 0, ஏன்னா 0 1 தான் நமக்கு 1 கிடைக்கும். இப்போ b by a டென்ஸ் டு 0னா இந்த a இங்கே போகும்போது என்ன ஆகும்னா 0, b டென்ஸ் டு 0. அப்போ என்ன ஆகும்னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். இட் இஸ் அ லைன். இந்த எலிப்ஸ் டீஜெனரேட் இன்டு எ லைன் செக்மெண்ட், ஒரு லைன் செக்மெண்ட்டாக மாறிடும். இந்த எலிப்ஸ் இஸ் அ ஃப்ளாட், எலிப்ஸ் இஸ் அ ஃப்ளாட். இது ரெண்டு ஐடியா பார்த்துங்க. இப்போ என்ன செய்கிறோம், இ டென்ஸ் டு 0 இருக்கும்போது b by a டென்ஸ் டு 1 மாறும்போது இது ரெண்டும் b a க்ளோஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா பிரிங் க்ளோஸ் டு பிரிங் அ சர்க்கிள், ஒரு சர்க்கிள் பீயிங் அ சர்க்கிள் அப்படி வரும். பீயிங் க்ளோஸ் டு பீயிங் அ சர்க்கிள் மாதிரி வரும். அதே வந்து இ டென்ஸ் டு 1 இருக்கும்போது b by a டென்ஸ் டு 0 இருக்கனால இந்த எலிப்ஸ் டீஜெனரேட் இன்டு எ லைன் செக்மெண்ட். இது என்னன்னா லைன் செக்மெண்ட்டாக மாறிடும். எலிப்ஸ் பிகம் அ ஃப்ளாட், அப்படி ஒரு சிங்கிள் லைனாக மாறிடும். அடுத்த ரிமார்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the case of a hyperbola e is greater than 1, e வந்து இங்கே வந்து greater than 1 இருக்கனால eccentricity e is equal to square root of 1 plus b square by a square. இது eccentricityயோட ஃபார்முலா. e tends to 1 ஆகும்போது b by a tends to 0. e எப்போ 1 வரும் அப்படின்னா இது 1 வரணும்னா இது 0 ஆகணும். அப்போ b by a tends to 0. அப்போ என்ன ஆகும்னா b tends to 0 ஆகும். as e tends to 1, b is very small. b என்ன ஆகும்னா ரொம்ப சின்ன வேல்யூவாக மாறும். b வந்து is a very small related to a, b very small related to a, and the hyperbola become a point nose. என்ன ஆகும்னா ஹைப்பர்போலா ஒரு சின்ன பாயிண்ட் நோஸ் மாதிரி மாறிடும்.
become a point nose. As e tends to infinity, e வந்து infinity போகுது அப்படின்னா என்ன ஆகும்னா b is a very large, b is a very large related to a and hyperbola become a flat. e tends to infinity இருக்கும்போது b is a very large related to a very large related to a இருக்கும் and the hyperbola become a flat. ஓகே, இப்போ இதில் ரெண்டு கண்டிஷன், ஒன்று வந்து பாயிண்ட் நோஸ், இன்னொன்று வந்து பிகம் அ ஃப்ளாட். ஓகேவா? ஸோ கண்டிஷன்ஸ் இதுக்கு டிஃப்ரெண்ட். இ டென்ஸ் டு 1, அடுத்து வந்து இ டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ரெண்டு கண்டிஷன், இ டென்ஸ் டு 1, இ டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. எலிப்ஸுக்கு வந்து இ டென்ஸ் டு 0, இ டென்ஸ் டு 1 அப்படின்னு பார்த்தோம். ஹைபர்போலாவுக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டென்ஸ் டு 1, இ டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இ டென்ஸ் டு 1 இருக்கும்போது பி இஸ் அ வெரி ஸ்மால் ரிலேட்டட் டு ஏ இருக்குது அண்ட் ஹைபர்போலா பிகம் அ பாயிண்ட் நோஸ் ஆகுது. இ டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது பி இஸ் அ very large related to a and hyperbola become a flat அப்படின்னு நம்ம சொல்கிறோம். hyperbola become a flat. இதுவும் நீங்கள் 1 மார்க் பர்பஸுக்காக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான ஐடியா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம போடுறதுக்கு இந்த கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸ் நம்பர் 5.3 நம்ம அதில் இருக்க சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கண்டிஷன்ஸ் பூரா நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மெமரியில் வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்ம அதை அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த கானிக் ஃப்ரம் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கானிக்ஸ். இப்போ கானிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும். முதல் வந்து ஈக்குவேஷன்ஸை வச்சுட்டு எப்படி அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது, மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் அந்த ஒய்யாக்ஸ், அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அடுத்து இந்த ஒவ்வொரு கான்செப்டையும் யூஸ் பண்ணி கானிக்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அடுத்து வந்து டயக்ராம், இப்போ ஜாமெட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, டபுள் நாப்டு கோன் கான்செப்ட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாயிண்ட் லைன் இன்டர்செக்டிங் லைன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த கானிக் செக்ஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்த ஐடியாவை என்ன சொல்கிறோம்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கானிக்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கானிக்ஸ். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கானிக்ஸை வச்சு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கானிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ax² + bxy + cy² + dx + ey + f = 0. இதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக்ஸ். இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், ஏன்னா ஹையர் பவர் 2 இருக்கலாம், இட்ஸ் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இப்போ the graph of a second degree equation is one of a circle, parabola, an ellipse or a hyperbola, a point and an empty set, a single line or a point of a line when. ஸோ இந்த இது வந்து இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் இந்த ஃபாலோயிங் இந்த ஃபார்மேட்டை எதை வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கலாம். சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கலாம், பேரபோலாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கலாம், எலிப்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஹைப்பர்போலாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கலாம், a point on an empty set, a single line or a pair of lines. இதில் எதை வேணாலும் இந்த ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படின்போது எப்போல்லாம் இந்த கண்டிஷன்ஸு எந்தெந்த கண்டிஷன்ஸுக்கெலாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்குறீங்க, ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy, சின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y², டின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, ஈன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, எஃப்ன்றது கான்ஸ்டன்ட்டும். இதனால் மைண்டில் வச்சுங்க. இப்போ ஏயும் சியும் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², y². பெரும்பாலும் நம்ம இந்த ஏசிபி இந்த கான்செப்ட் வச்சு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஏபிசி இந்த 3 வச்சே பண்ணிடுவோம். ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², சின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y², பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy. இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இப்போ ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்குது. அதாவது x² y² கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவல் டு 1 இருந்து b ஈக்குவல் டு 0 இருக்குது. டி வந்து -2 வச்சிருக்கு, இ வந்து -2k இருக்குது, எஃப் வந்து h² + k² - r² அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் reduces to x - h² + y - k² = r², which is a circle. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஜென்ரல் ஈக்குவேஷன் ரெடியூஸ்ட் இன்டு a சர்க்கிள் ஃபார்மேட்டுக்கு ரெடியூஸ் பண்ணிடுறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா b = 0, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy = 0 இருக்குது. எய்தர் a or c = 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஆர் கோஎஃபிஷியன்ட் y², ஏதாவது ஒன்று தான் 0வாக இருக்கணும். b வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கணும். இதில் இதுவோ ஏதாவது ஒன்று 0வாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் அ பேரபோலா அண்டர் ஸ்டடி அட் திஸ் லெவல். இப்போ நம்ம படிக்கிற லெவலில் இது சொல்லியிருக்காங்க, இது நாட் ஃபார் ஆல் லெவல். இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த +2 படிக்கக்கூடிய இந்த லெவலுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். b = 0 ஆர் எய்தர் a ஆர் c = 0 இன் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட் அ பேரபோலா அண்டர் ஸ்டடி அட் திஸ் லெவல். ஓகே, சர்க்கிள் முடிச்சாச்சு, பேரபோலா முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா a is not equal to c, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² எப்படி இருக்குன்னா ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்குது.
அண்டு ஏ அண்டு சி ஆர் த சேம் சைன். இது எல்லாமே மஸ்ட் கண்டிஷன். அதனால தான் அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா எய்தர் ஃபஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன் அப்படி இருக்கலாம். பட் இங்கே வந்து அண்டு கண்டிஷன்றது எல்லாமே மஸ்ட்டு. எய்தர் ஏ ஆர் சி அப்படின்னா ஏ இல்லது சி ஏதாவது ஒன்று இருந்தாலே ஓகே தான். பட் இங்கே இந்த 3 கண்டிஷனுமே இருக்கணும். எப்படி இருக்கணும்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சியாக இருக்கணும், அண்ட் ஏ அண்ட் சி ஆர் த சேம் சைனாக இருக்கணும், ரெண்டு ஒரே சைனாக இருக்கணும். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட அண்ட் எலிப்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் எதை இண்டிகேட் பண்ணோம்னா எலிப்ஸை இண்டிகேட் பண்ணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி அண்டு ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் சைன். ஏயும் சியும் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைன், ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொன்று மைனஸாக இருக்குது. ரெண்டு வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. அதே டைமில் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைனாக இருந்துச்சுன்னா இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட ஹைபர்போலா, ஈல்ட்ஸ் அ ஹைபர்போலா. அடுத்து வந்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு சி, ரெண்டு ஈக்குவல்டாக இருக்குது, ஏயும் சி ஈக்குவல்டாக இருக்குது. அதே டைமில் பி ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு எஃப் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஏசி தவிர மற்ற அத்தனை வேல்யூமே எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு 0 இருக்குது. ஏயும் சியும் ஈக்குவலாக இருக்குது. அதே டைமில் ஆல் அதர் கோஎஃபிஷியன்ட்ஸ் பிடிஇஎஃப் எல்லாமே 0 இருந்துச்சுன்னா இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் அ பாயிண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ரைட்டாக ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து இந்த பாயிண்ட் ஃபார்மேட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ சிக்ஸ்த்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு எஃப், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இது மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிற பிடிஇ இதெல்லாம் வந்து 0 இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் எம்டி செட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆஸ் தேர் இஸ் நோ ரியல் சொல்யூஷன். எம்டி செட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே டைமில் தேர் இஸ் நோ ரியல் சொல்யூஷன் இந்த ஐடியாவில் இருக்குது. அடுத்து செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஏ வந்து 0 இல்லாமல் இருக்கலாம், ஏ அல்லது சி வந்து 0, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்டு த அதர்ஸ் ஆர் 0. மற்றது எல்லாமே 0 இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் 0, மற்ற எல்லாமே 0 இருந்துச்சு அப்படின்னா ஆல் அதர்ஸ் ஆர் 0. த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் அ கோஆர்டினேட் ஆக்சிஸஸ். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் அ கோஆர்டினேட் ஆக்சிஸஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எய்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி, ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது பட் ஆப்போசிட் சிம்பிளாக இருக்குது. ஏ ப்ளஸ்ஸாக இருந்தால் சி வந்து மைனஸாக இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி அண்டு த ரிசல்ட் இஸ் 0 and the rests are 0. Sorry, a is equal to minus c and rest are zeros. The general equation yield a pair of lines x square minus y square equal to 0. Right. இப்போ a equal to minus c இருந்து மிச்சம் எல்லாமே 0 இருந்தா அந்த general equation yield என்னன்னா it is a line, a pair of lines x square minus y square equal to 0. இதில் அந்த 8 கண்டிஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரியில் வச்சுக்கிறணும். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸை ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் எடுத்து 1 மார்க் கொஸ்டினாக கொடுக்கலாம். அதே டைமில் இந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு எந்த ஒரு கானிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அப்படியே நம்ம என்ன செஞ்சாலும் அது என்ன டைப் அப்படின்றத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போது இந்த கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 5.3 எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றதான் நெக்ஸ்ட் ஐடியா. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் கொடுத்துருக்க சம்ஸ் வந்து கொடுத்துருக்க எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன டைப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த 8 கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5.3 இதில் என்னென்னா ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் அ கானிக் செஷன் டு ஈச் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ இந்த எக்ஸசைஸ் 5.3ல் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அ கானிக் செஷன் ஈச் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்க எல்லா ஈக்குவேஷனும் எந்த கானிக் இதில் இருக்குது, கானிக் செக்ஷன் எது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1, 2x square minus y square equal to 7 இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன கானிக் செஷன்ஸோட எந்த டைப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இதை கம்பேர் வித் ஜென்ரல் ஈக்குவேஷன், கம்பேர் வித் ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f is equal to 0 இதோட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏ, ஒய் ஸ்கொயர் வந்து சி இருக்குது. அப்போ ஏ is equal to 2, c is equal to -1 இருக்குது. இப்போ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி, ரெண்டு வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் சைன், ரெண்டு வந்து ஆப்போசிட் சைனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லிடணும்னா அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட் ஹைபர்போலா. ஏன்னா இது எந்த கண்டிஷன்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த கண்டிஷனில் வந்து கண்டிஷன் நம்பர் 4ல் வரும். கண்டிஷன் நம்பர் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா
A is not equal to C and A and C are opposite sign, the general equation yield a hyperbola. இந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன கன்க்ளூஷன் வரும், அந்த கிவன் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் ஹைபர்போலா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 3x² + 3y² - 4x + 3y + 10 = 0. இது வந்து கிவன் ஈக்குவேஷன். இது கானிக்கோட எந்த டைப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும், கம்பேர் வித் ஜென்ரல் ஈக்குவேஷன். கம்பேர் வித் ax² + bxy + cy² + dx + ey + f = 0. இது ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறேன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² a வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து bxy இல்லை, b ஆஃப் xy இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy கிடையாதுனால b வந்து 0ன்னு எடுத்தாச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² வந்து c வேல்யூ என்ன இருக்குன்னா c = 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா a = c இருக்குது அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy = 0 அப்படின்னா இது எந்த கண்டிஷனில் வரும்னா, இந்த கிவன் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் சர்க்கிள். இது ஏற்கனவே ஃபஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 5.1 இந்த கண்டிஷன்ஸை பார்த்துருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² y² சேமாக இருந்து xy கோஎஃபிஷியன்ட் வந்து 0வாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படின்னா ரெப்ரசென்ட் சர்க்கிள்னு சொல்லியிருக்கோம். அந்த ஐடியா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x² + 4y² = 14. இது தேர்ட் கொஸ்டின். இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன டைப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம். அது கம்பேர் வித் ஜென்ரல் ஈக்குவேஷன். கம்பேர் வித் ax² + bxy + cy² + dx + ey + f = 0. ரைட்டு. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து a, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² வந்து c. இப்போ ஏவோட வேல்யூ வந்து 3 இருக்குது, சியோட வேல்யூ வந்து 4 இருக்குது. பின்றது இங்கே இல்லை, 0. மற்ற எல்லாமே 0 ஆயிடுச்சு. மற்ற எதுவுமே இங்கே இல்லை, பிசி எல்லாமே இல்லை. இப்போ எந்த கண்டிஷன்ஸ் அங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா a வந்து நாட் ஈக்குவல் டு c இருக்குது. a இஸ் நாட் ஈக்குவல் டு c அண்டு a அண்ட் c ஆர் சேம் சைன். ரெண்டுமே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. a அண்ட் b ஆர் சேம் சிம்பிள் பட் நாட் ஈக்குவல். வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் பட் சைன் வந்து சேம் சைனாக இருக்கனால இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட ஈல்ட்ஸை எலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அந்த கண்டிஷன் நம்பர் 3 பாருங்கள், a is not equal to c and a and c are in the same sign, then the general equation yield a ellipse. இந்த கண்டிஷன் தான் அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். therefore the given equation represent a ellipse. ஸோ இதோட தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், x² + y² + x - y = 0. இது வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது கானிக்ஸோட எந்த டைப்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ என்ன சார், we are compare with ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ax² + bxy + cy² + dx + ey + f = 0. இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஏவோட வேல்யூ 1 வந்துருச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² வந்து சியோட வேல்யூ வந்து 1 கிடச்சிச்சு. b ஆஃப் xy 0வாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அகெயின் நம்ம எக்ஸசைஸ் 5.1 பார்த்து தான் a வேல்யூ ஈக்குவல் டு c, there is a coefficient of x² equal to coefficient of y² and the coefficient of xy is equal to 0. therefore the given equation represent a circle. இது அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கான்செப்டை கொடுத்துருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² ஈக்குவலாக இருந்து xy டேர்ம் வந்து 0வாக இருந்துச்சுன்னா தட் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் அ சர்க்கிள். இப்போ எக்ஸசைஸ் 5.3ல் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்குறோம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11x² - 25y² - 44x + 50y - 256 = 0. இது வந்து ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இது கானிக்ஸோட எந்த டைப்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், கம்பேர் வித் ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ax² + bxy + cy² + dx + ey + f = 0. இதோட கம்பேர் பண்ணுறீங்க. ஏவோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன இருக்குன்னா 11 இருக்குது. சியோட கோஎஃபிஷியன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y², அதோட வேல்யூ வந்து -25 இருக்குது. ஏவோட வேல்யூ 11, சியோட வேல்யூ வந்து -25. அப்போ நான் என்ன எடுக்கிறேன், கண்டிஷன் வந்து a வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு c வேல்யூ. a இஸ் நாட் ஈக்குவல் டு c அண்ட் a அண்ட் c ஆர் ஆப்போசிட் சைன், தென் த ஜென்ரல் ஈக்குவேஷன் yield a hyperbola. இந்த கண்டிஷன் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். இப்போ கண்டிஷன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிஷன் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்கோன்னா a இஸ் நாட் ஈக்குவல் டு c அண்ட் a அண்ட் c ஆர் நாட் a and c are of opposite sign, then the general equation yield a hyperbola. இந்த கண்டிஷன் தான் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். therefore the given equation represents a hyperbola. ஸோ இதோட ஃபிஃப்த் கொஸ்டின் முடிச்சு. ஒன் மோர் லாஸ்ட் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டினோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y² + 4x + 3y + 4 = 0. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் கானிக்ஸோட எந்த டைப்னு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ கம்பேர் வித் ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ax² + bxy + cy² + dx + ey + f = 0. இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எதுவும் இல்லை, அப்போ ஜீரோன்னு எடுத்துக்கிறீங்க. தட் இஸ் ஏ இஸ் அ ஜீரோ. பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ சி. சியோட வேல்யூ வந்து 1. சி இஸ் ஈக்குவல் டு 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் வந்து சியோட வேல்யூ வந்து 1, பட் பியோட வேல்யூ 0. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் 0வாக இருக்குது. அப்போது இங்கே என்ன கண்டிஷன் எடுக்கிறோன்னு பாருங்கள். பி இஸ் ஈக்குவல் டு 0 அண்டு எய்தர் ஏ ஆர் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஈல்ட் அ பேரபோலா. பி கண்டிப்பாக 0வாக இருக்கணும். எய்தர் ஏ ஆர் சி ஏதாவது ஒன்று வந்து 0வாக இருக்கணும். எனி ஒன் இஸ் 0 அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் அ பேரபோலா. அதாவது எய்தர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஏதாவது வந்து 0வாக இருக்கணும். எக்ஸ்ஒய் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து பி வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கணும். அப்படி இருந்தால் இட்ஸ் அ பேரபோலா. செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எய்தர் ஏ ஆர் சி ஈக்குவல் டு 0. த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் அ பேரபோலா. therefore the given equation represent a parabola. ஸோ இதோட இந்த 6th கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம சொல்லியாச்சு. இது ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான், பட் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம் டைப்லையோ 1 மார்க் டைப்லையோ உங்களுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய ஐடியா. பட் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் பார்த்த உடனே நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் அப்படியே அப்ளை பண்ணி இதுதான் ரிசல்ட்டாக வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லிடலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம எலாபரேட்டாகவே சொல்லியிருக்கோம். வேறு டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.